Hi, hello, welcome to Hames Cooking Channel. Today Sunday. So Sunday நாளே நான்வெஜ்ல இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டன் குருமாவும் இட்லியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மட்டன் குருமா செய்கிற ப்ரொசீஜர் பார்க்கலாமா? மட்டன் குருமாவுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மட்டன் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ செய்கிற ப்ரொசீஜர் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே குக்கர் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுமே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அந்த சொன்னால சின்ன வெங்காயம் 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து அதில் போட்டு கருவேப்பிலை ஒரு 7 கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே கட் பண்ணி வச்ச தக்காளியும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இன்னும் நல்லா வதக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். அந்த மஞ்சத்தூள் வாசனை போனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மிக்சிங்கில் அந்த ஸ்மெல் போகணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பவே அந்த ஸ்மெல் கொஞ்சம் 10 மினிட்ஸில் அந்த ஸ்மெல் போயிடும். ஸோ போனதுமே நம்ம கழுவி வச்ச மட்டனை எடுத்து இந்த குருமாக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த மட்டனை ஆட் பண்ணிவிட்டு அந்த மட்டனை அந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்போது அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே அது கூட அப்படியே மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சைடு என்ன பண்ணுறோன்னா இட்லி ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லியும் மட்டன் குருமா தான் சொன்னோம். ஸோ குருமா ரெடி ஆகிட்டே இருக்குது. இட்லி ஒரு சைடு நம்ம ரெடி பண்ணோம். குருமாவில் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் போட்டதுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி தண்ணிலாம் வெளியே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா மட்டன் அந்த வேக அதிலருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளவே நம்ம என்ன பண்ணோன்னா 5 ஸ்பூன் நாங்கள் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். ஸோ நாங்கள் காரம் சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் 5 மிளகாத்தூள். இப்போ பசங்களுக்கு தரீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் மீடியமாக இருக்கும், பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்களாம் நம்ம சாப்பிட்றோம், நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை நாங்கள் லிமிட்டாக தான் காரம் சாப்பிடுவோன்னா ஒரு 4 ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சியும் ஊற்றுவோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கோம். ஸோ அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ அதில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். ஸோ அதோடு நம்ம ஒரு சொம்பு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த டைமு என்ன பண்ணணுன்னா உப்பு காரம் இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இல்லை இந்த உப்பே போதும்னா என்ன பண்ணுறீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் விடுங்க நார்மலாக. இல்லை எங்கள் மட்டன் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் எல்லாரும் எத்தனை விசில் விடணும் எப்படி என்னன்ட்டு. மட்டன்னாலே மோஸ்ட்லாக 6 விசில், 5 விசில், 4 விசில் விடுவாங்க. ஸோ நாங்கள் 4 விசில் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போது அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோமா. இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த சொன்னல மிளகாத்தூளுக்கும் லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுவோம், அதுவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த எண்ணெயில் கடுகு, உளுந்தப்பருப்பு, சோம்பு போட்டு நல்லா இப்போ என்ன பண்ணணுன்னா அதை வெடிக்க விடணும். வெடித்தாதான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் அதில் இருக்கிறப்போ ஓ அப்படின்ற நம்மளுக்கே ஒரு டேஸ்ட் வரும். ஸோ மத்தியானத்துக்கு முட்டையும் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் சைட் பை சைட். இப்போது இது வெடிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஷார்ட்ஸ் டெய்லி வரும். நம்ம வீடியோஸ் சண்டே இல்லை எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் எடிட் பண்ணி வ்ளாக் போடுறேன். இதுதான் நம்மளுடைய சண்டே டிஃபன், இட்லி மட்டன் குழம்பு. ஸோ இந்த மாதிரி மட்டன் குழம்பை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புங்க, வீடியோ அனுப்புங்க. உங்களுக்கு எதனா டவுட்டோ இல்லை எதனா நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம் எது இருந்தாலும் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாமே அதை சரி பண்ணிக்கிறோம். எங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்னென்னன்ட்டு நாங்கள் சரி பண்ணிப்போம். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோமா. இப்போ லஞ்சுக்கு வரலாமா? சிக்கன் பிரியாணி பண்ணுற ப்ரொசீஜர் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு ஒரு 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா வதக்கணும். சைடில் அந்த கத்திரிக்காய் சப்ஜான்னு சொல்லுவாங்கள்ல,
அது சம்திங் எனக்கு சொல்ல வரலை. அது செய்கிறதுக்கு மம்மி அந்த சைடில் ஆயில் வச்சு கடுகு மிளகு போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா சுருள வதங்கிடுச்சுன்ட்டு வெட்டி வச்ச ஒரே ஒரு தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்காங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வதங்கணும். உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி இந்த சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். தயிர், புதினா, கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் ஒரு 2 தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே எல்லாமே உள்ளே ஜாயின் பண்ணணும். அப்போ தான் பீசஸ் வந்து ஒரு பிரியாணியில் தனியாக தெரியும். அந்த மாதிரி தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போது கத்திரிக்காய் சப்ஜாக்கு அந்த தக்காளி வெங்காயம் போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு, பிரியாணியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கோம். லைட்டாக கொதி வந்ததுமே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 65 வறுத்து எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய லன்ச் இன்றைக்கி. கொலன்னு இருக்குது பார்த்திங்களா? பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் சப்ஜா, முட்டை, சுட சாதம், ரசம். இதுதான் நம்மளுடைய சண்டே லன்ச் பிளேட்டிங். ஓகேவா? ஸோ நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்.